எவனாகிலும் என்கிற அந்த வார்த்தை அருமையாலே, அல்லது எவனோ என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஆண்பாலிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் உரியது, சிறுவர்களுக்கும் உரியது, பெரியவர்களுக்கும் உரியது. யாராயிருந்தாலும் நம்முடைய தேவன் பாரபட்சம் இல்லாத தேவன். ஆண் பெண், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், ஏழை பணக்காரர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி அருமையாலே எந்த வித்தியாசமும் பார்க்காதவர். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்களுக்கு எது பொருந்துமோ அது பெண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கு எது பொருந்துமோ அது ஆண்களுக்கும் பொருந்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் மீது தங்களுடைய வீட்டை கட்டுகிறவன் எவனோ அல்லது யாரோ அவர்கள் அருமையாலே புத்தியுள்ள மனிதர்கள் என்று பார்த்தோம். அருமையாலே சொப்பனங்கள், தரிசனங்கள் இவைகளை சார்ந்திருக்காதபடிக்கு அவைகள் வந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் அருமையாலே முழுவதும் அதையே சார்ந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி பைபிள் கிடையாது அருமையானவர்களே. ஆகவே அவர்களுக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் பேச வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கரத்தில் அருமையாலே வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதையெல்லாம் நம்மோட பேசணும்னு விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையும் அருமையாலே எழுதி கொடுத்துருக்கிறார். ஆகவே இதுக்கு மேலே புதுசாக ஒரு சொப்பனம் தரிசனம் நமக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அருமையாலே வேத வசனத்தை அருமையாலே நாம் பார்த்திங்கன்னு சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத நிலை வரும்போது நிச்சயமாய் சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அதன் மீது இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் பொய்யான சொப்பனங்கள், பொய்யான தரிசனங்கள் வர முடியும். அருமையாலே வேதத்தில் பார்த்திங்கன்னா யெரொபெயாமின் நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நீ போய் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி நடக்கும் என்று சொல்லி போய் யெரொபெயாமுக்கு சொல்லிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. என்ன, ஆனால் ஒரு நிபந்தனை என்னென்னா, நீ போன வழியில் திரும்பி வரக்கூடாது. அதே போல் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஊரில் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவன் போகிறான், அதே போல் சொல்கிறான். யெரொபெயாம் அவனை உபசரிக்க விரும்புகிறான், சாப்பிட சொல்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை கர்த்தர் சொல்லிட்டார், இந்த ஊரில் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு திரும்பி வர்றான். அப்போ ஒரு வயசான தீர்க்கதரிசி இப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்னை கூப்பிட்டு என்ன பண்ணார், விருந்து கொடுத்து அனுப்ப சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இவனும் நம்பி போயிடுறான். அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யார் உன்னை கூப்பிட்டு விருந்து கொடுக்க சொன்னாருன்னு சொன்னானோ அதே தீர்க்கதரிசி திரும்ப இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், அருமையானலே இந்த ஊரில் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம், நீ இந்த ஊரில் சாப்பிட்டபடினால போகிற வழியிலே செத்து போயிடுவேங்கிறான். பாருங்கள், அதே போலே நடக்குது. அப்போ பாருங்கள், அருமையாலே வா, உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னதும் அதே தீர்க்கதரிசி தான். அதே போல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊரில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தும் நீ சாப்பிட்டதுனால வழியிலேயே செத்து போவேன்னு சொன்ன அதுவும் அதே தீர்க்க தரிசனம். பார்த்தீங்களா உங்களுக்கு? அப்போ ஒன்று ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அல்லது தீர்க்க தரிசனம், ஒன்று பொய்யான தீர்க்க தரிசனம். அப்போ ஒரே மனுஷன் மூலமாய் என்ன பண்ண முடியும், பொய்யான தீர்க்க தரிசனமும் வர முடியும், அதுமாதிரி உண்மையான தீர்க்க தரிசனமும் வர முடியும். புதிய ஏற்பாட்டில் பேதுரு பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு, என்னை யாருன்னு சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் சொல்லும்போது, அருமையானே உம்மை எலியான்னு சொல்கிறாங்க, மோசேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சீடர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மாம்சமும் இரத்தமும் என்ன பண்ணலை, உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறார். அருமையானே அதுக்கப்புறம் தனக்கு வரக்கூடிய பாடுகளை குறித்து அவர் சொல்லும்போது அப்போ பேதுரு என்ன சொல்கிறார், ஆண்டவரை இதெல்லாம் உமக்கு நேரிடாது, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பாலே போ சாத்தானே. அருமையாக அப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன சொன்னார், இந்த வெளிப்பாடு தேவன் உனக்கு கொடுத்ததுங்கிறார். அடுத்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே சொல்கிறாரு, இது தேவன் கொடுத்த வெளிப்பாடல்ல,
சாத்தான் கொடுத்த வெளிப்பாடுங்கிறார். ஆகவே ஒரே மனுஷன் மூலமாய் தேவனும் பேச முடியும், சாத்தானும் பேச முடியும். ஆகவே அருமையானதில் அப்போ பாருங்கள், சொப்பனங்கள் சில நேரங்களில் உண்மையாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் தவறாக இருக்கலாம். தீர்க்க தரிசனங்கள் சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம், சில நேரங்களில் அருமையான தவறாக இருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனம் இருக்குது பாருங்கள், இது காலத்தாலோ சூழ்நிலையாலோ மாறாதது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை எப்போதும் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்க வேண்டும். அருமையால பல காரியங்களை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வாசிக்கப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அருமையானதில் 29வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துடைய 29வது வசனத்தை பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். இங்கேயும் கூட பாருங்கள், எவனோ என்கிற இந்த வார்த்தையை பார்க்கிறோம். அருமையிலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தின் நிமித்தமாய் சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. அருமையாலே நாம் எல்லாம் பெரும்பாலும் புறஜாதியிலிருந்து, நாம் யூதர்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் அல்ல. நம்ம எல்லாருமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே புறஜாதியிலிருந்து நாம் கிறிஸ்தவர்களாய் ஆனவர்கள். யூதர்கள் அல்லாத மற்ற இனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். அருமையானே, அது மாத்திரமல்ல, பெரும்பாலும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். நம் மூலமாக நம்முடைய குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் உலகம் என்ன நினைக்குதுன்னா அவங்கெல்லாம் கீழ் ஜாதி அப்படின்னு அருமையானதிலே, அல்லது அந்த மாதிரி கீழ் ஜாதியில் போய் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய குடும்பத்தில் அப்படி தான் நினச்சாங்க. ஐயோ, கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்தவங்கனாலே அருமையால கீழ் ஜாதியினர், கீழ் ஜாதி தான் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவத்தில் போய் சேருவாங்க. இவனும் இந்த மாதிரி போயிட்டானே என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அருமையானே புலம்புனாங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அதன் காரணமாக ஹம்மிங் வருது பாருங்க, கொஞ்சம் ஹம்மிங் லேசாக. ஆகவே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதன் காரணமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அருமையில நம்முடைய குடும்பத்தார்களே, நம்முடைய இனத்தார்களே அல்லது நம்முடைய சொந்தக்காரர்களே நம்மை என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் பகைப்பார்கள், புறக்கணிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சில நேரங்கள் என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே மனைவி பிரிஞ்சு போன, ஏன்னா வைராக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆகவே கணவன் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினாலே நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ பைபிள் படிக்கக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு பிரிஞ்சு போகிற மனைவி மாதிரி இருக்கிறாங்க. அதே போல் மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அருமையாலே நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா உன்னோட வாழ மாட்டேன்னு பிரிந்து போகிற கணவன்மார் இருக்கிறாங்க. அருமையானதில், அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக பிள்ளைங்களை வீட்டை விட்டு துரத்தி உனக்கு சொத்தில் பங்கு கிடையாது, உனக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு பிள்ளைகளை வீட்டை விட்டு, குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களை அவங்க கல்லூரியில் படிக்கும்போது ஒருவேளை நண்பர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அருமையில் சர்ச்சுக்கு போவாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி, நீ கிறிஸ்தவத்தில் போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை அடித்து அருமையாலே ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜுக்கு போக விடாமல் தடுத்தவங்க இருக்கிறாங்க. மீறி அருமையாலே சர்ச்சுக்கு போகிறவங்கள வீட்டை விட்டு துரத்துன எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். ஆகவே அப்போ பாருங்கள், சில நேரங்களில் அருமையில ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, சில இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது இங்கே சொல்லியிருக்கிறபடி சகோதரராக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். சில நேரங்களில் அங்கே பாருங்கள், நிலங்களையாவது என்று எழுப்பப்படுகிறது. நிலங்கிறது சொத்து.
அப்போ வந்து பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அருமையாலே சொத்துக்களை சொல்லுவாங்க. நீ வந்து கிறிஸ்தவத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் உனக்கு சொத்தில் என்ன பண்ணாது, எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைங்களை ஒன்றும் இல்லாமல் வெளியில் துரத்துனா எவ்வளோ சம்பவங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். அருமையானதில் ஆகவே அப்போ ஆண்டவருக்காக நாம் வந்து இழந்தால் அருமையானதில் அதற்கு என்ன பலன்? ஒரு நேரத்தில் வந்து சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உங்கள் பின்னால் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையானவர்களே, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாம் யார்? மீன் பிடிக்கிறவங்க. ஒரு நாளில் மீன் பிடிக்க போயிட்டு ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்காததுனால காலையில் கவலையோடு கூட என்ன பண்ணுறாங்க, வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள சந்திக்கிறாரு. அவங்களுடைய படகை வாங்கி அந்த படகுல நின்று கொண்டு ஜனங்களுக்கு போதிக்கிறார். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்கிறாரு. போடுறாங்க. 2 படகுகள் அமிழத்தக்க திரளான மீன்களை பிடித்தார்கள். அருமையால கரைக்கு வந்தோடனே இயேசு சொல்கிறார், என் பின்னால் வாருங்கள்ங்கிறார். உடனே என்ன பண்ணாங்களாம், படகு, வலை, அருமையால குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்களாம், இயேசுவின் பின்னாலே போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ வந்து பாருங்க, இயேசுவுக்காக செய்து கொண்டிருந்த தொழில், அருமையால வியாபாரம், அதனால் வரக்கூடிய வருமானம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர் பின்னால் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அப்போ அதான் கேட்குறாங்க, ஆண்டவரை இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உங்கள் பின்னால் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு தான் இயேசு பதில் சொல்கிறார் பாருங்க, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து. அருமையால் அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக நாம் எதை இழக்கிறோமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், 100 மடங்கா திருப்பி கொடுப்பார் என்று பார்க்கிறோம். சாரிபாத் ஊரில் ஒரு ஏழை விதவை இருந்தால், அருமையாலே கொடிய பஞ்சம், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது, ஒரே ஒரு ரொட்டி தான் சுட முடியும். ஆகவே ஒரு ரொட்டி சுட்டு தான் பாதியும் மகன் பாதியும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்து போயிடுவோம் என்ற எண்ணத்தில் 2 விறகுகள் பொறுக்கி கொண்டு வந்தால் என்று பார்க்கிறோம். ஏன் நிறையா விறகு பொறுக்கலை? பொறுக்கி வச்சு என்ன பண்ணுறது, அடுத்த வேளை சமையல் பண்ணுறதுக்கு வீட்டில் மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, விறகை மாத்திரம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது? ஆகவே 2 விறகு போதும் இந்த ஒரு நேர சமையலுக்கு என்று சொல்லி 2 விறகுகள் பொறுக்கி கொண்டிருந்த அருமையில் அந்த பெண்ணை என்ன பண்ணுறான், எலியா சந்தித்து அதில் எனக்கு ஒரு பங்கு கொடுன்னு கேட்குறான். பாருங்க, சுட போகிறது ஒரே ஒரு ரொட்டி, அவ்வளோக்கு தான் மாவு எண்ணெய் இருக்குது. அதில் பங்கு போடுறதுக்கு என்ன பண்ணிட்டான், எலியா வந்துட்டான். அருமையாலே அவன் சொல்கிறான், முதல்ல என்ன பண்ணு ஐயா. அவன் சொல்கிறான், ஐயா இவ்வளோதான் மாவு எண்ணெய் இருக்குது, ஒரே ஒரு ரொட்டி தான் சுட முடியும், நான் கொஞ்சம் என் பையன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை ஆகாரம் இல்லாமல் பட்டினினால என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம், இதில் நீங்கள் பங்கு கேட்க வந்துட்டீங்களே என்று சொல்லி அவள் அருமையால தயங்குகிறாள். அவன் சொல்கிறான், முதல்ல என்ன பண்ணு, நீ எனக்கு சுட்டு கொடு. அருமையால பஞ்சம் தீருகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறதில்ல, உன் வீட்டில் சாப்பாடு குறைய போகிறதில்ல, மாவு குறைய போகிறதில்ல, எண்ணெய் குறைய போகிறதில்ல என்று சொல்கிறான். பாருங்க, அதே போல் அவள் என்ன செய்தா, அப்பத்தை சுட்டு அவனுக்கு முதலாவது கொண்டு வந்து கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க, அவன் என்ன நினச்சிருப்பா, ஐயோ இருந்தது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அதுலேயும் பங்கு போடுறதுக்கு என்ன பண்ணிட்டான் அந்த படுபாவி வந்துட்டானே என்று சொல்லி அவள் யோசித்திருப்பாள். ஆனால் அருமையானதில் என்ன நடந்தது பாருங்க, எடுக்க என்ன பண்ணுச்சு, மாவு குறையவே இல்லை, எடுக்க அருமையான எண்ணெய் குறையவே இல்லை. பாருங்க, இவள் வீட்டில் தான் ஆகாரம் இருக்குது, ராஜாவுடைய அரண்மனையில் கூட சாப்பாடு இல்லை. ஆனால் இந்த ஏழை விதவையுடைய வீட்டில் என்ன இருக்குது, சாப்பாடு இருக்குது. அதனால இப்போ சொந்தக்காரங்களாம் முதல்ல அவள் சொல்லும் போது என்ன சொன்னா, நானும் என் மகனும் சொன்னான். பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு பொறுக்கு. ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டிலலாம் சாப்பாடு இல்லை, ஆனால் இவங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது. ஆகவே இங்கே போனால் அத்தை வீட்டுக்கு போனால் என்ன பண்ணும், சாப்பாடு கிடைக்கும். அருமையாலே சித்தி வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும். என்ன சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேதம் சொல்கிறது, பஞ்சம் தீருகிற வரைக்கும், அருமையால அடுத்து மழை பெய்து விவசாயம் நடைபெறுகிற, அறுவடை நடைபெறுகிற காலம் வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும்
அருமையாலே திருப்தியாய் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக கொஞ்சம் அருமையாலே ஒரே ஒரு ரொட்டி அல்லது ஒரு ரொட்டியில் ஒரு சிறு துண்டை கொடுத்த காரணத்தினால அருமையாலே அவளும் அவளுடைய குடும்பம் என்ன பண்ணாங்க, பஞ்சம் தீருகிற வரைக்கும் குறையில்லாதபடிக்கு சாப்பிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நாளாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அருமையாலே 3 நாள் முடிஞ்சு பிரசங்கம் முடிஞ்சு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஆண்டவர் அவங்க மேலே பரிதாபப்பட்டு என்ன பண்ணுறார், ஐயோ 3 நாளாக என்னோட கூட இருந்திருக்கிறாங்களே, பசியாக இருப்பாங்களே, அவருக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி சீடர்களை பார்த்து சொல்கிறார். சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன ஆண்டவருக்கு என்ன இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பேருக்கு 5000த்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும், அதுவும் திடீர்னு இப்போ சொல்கிறாரு, எப்படி 5000 பேருக்கு அதிகமான பேருக்கு இப்போ சாப்பாடு கிடைக்கும், கடையில் போய் வாங்கணுன்னா கூட அருமையால் இவ்வளவு பணம் தேவைப்படும், அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லும்போது ஆண்டவர் கேட்குறாரு, உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் கையில் என்ன இருக்குது, 5 அப்பங்களும் 2 மீனும், அவன் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த 5 அப்பங்களும் 2 மீனும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதை கொடுங்கன்னு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை சாப்பிட்ற பொருளை நீங்கள் கேட்டு வாங்கிட முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான் பாருங்க, அருமையில ஆண்டவர் கேட்ட உடனே அப்படியே என்ன பண்ணிட்டான், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்துட்டான். பாருங்க, ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சாரு, எல்லாருக்கும் கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொன்னார், எல்லாருக்கும் பரிமாறினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாரும் திருப்தியான சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதமாக எவ்வளோ இருந்துச்சான், 12 கூடைகள் நிறைய இருந்தது என்று பார்க்கிறோம். அருமையானே யோசிச்சு பாருங்க, இந்த 12 கூடை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, நியாயமாக யாருக்கு போய் சேரணும், இந்த சின்ன பையனுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அவன் தானே அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான், அதனால தானே இவ்வளோ பேர் சாப்பிட முடிஞ்சது. ஆகவே அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், 12 சீடர்களையும் பார்த்து ஆளுக்கு ஒரு கூடையாக தூக்கிக்கிட்டு போய் என்ன பண்ணுங்க, இந்த பையன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பார். ஆகவே அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக இந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொடுத்த அந்த சிறுவனுக்கு என்னது, 12 கூடைகள் நிறைய அருமையானதிலே ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே ஆண்டவருக்காக அருமையாலே நாம் ஒருவேளை குடும்பத்தை இழந்தோன்னு சொல்ல, இப்போ பாருங்க, பவுல் அருமையாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டான். அதன் காரணமாக அவனுடைய குடும்பத்தார் பகைச்சிருப்பாங்க, அவனுடைய நண்பர்கள் எல்லாம் பகைச்சாங்க. அது வரைக்கும் அவனோட கூட இருந்தவங்களே அவனை என்ன பண்ணாங்க, கொல்றதுக்கு தேடினாங்க. அப்போ பாருங்க, குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் பகைத்தாலும் பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் அருமையாலே பவுலை நினைவு கூறாத ஒரு சபை இருக்க முடியுமா? பவுலை நினைவு கூறாத அருமையாலே ஆண்டுடைய பிள்ளைங்க இருக்க முடியுமா? பவுலை பற்றி பிரசங்கத்தில் சொல்லாத ஒரு பிரசங்கத்தையாவது கேட்க முடியுமா? அப்போ பாருங்க, 100 1000 மடங்கு அவன் எவ்வளவு சொந்தங்களை இழந்தானோ அதை விட 1000 மடங்கு சொந்தங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அருமையாலே அதே போல் அவன் போனான். ஆனால் அருமையானதில்லை, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, ஐயோ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகிறோன்னு கவலைப்படாத, வானத்து நட்சத்திரத்தை போல, பூமியின் தூளை போல, சமுத்திரத்து மணலை போல ஒரு என்ன பண்ணுவேன், உன் குடும்பத்தை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அருமையானதிலே பாருங்கள், இன்றைக்கி நாம் எல்லாரும் யார், வேதம் என்ன சொல்லுது, அருமையான நம்ம எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்க எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் யார், ஆபிரகாமுடைய சந்ததியார். அருமையானே, ஆகவே அப்போ ஆண்டவருக்காக நாம் எதையாகலும் இழந்தால், அது ஒருவேளை குடும்பமாக இருக்கலாம், அல்லது அருமையானே பணமாக இருக்கலாம், அல்லது ஆஸ்திகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாராம், 100 அங்கே சொல்கிற பாருங்க, 100 விட்டவன் எவனோ அவன் 100 என்ன பண்ணுவான், திரும்ப பெறுவான். ஆகவே கர்த்தருக்காக நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் பலன் இல்லாமல் போகாது. உங்கள் அன்பின் பிரயாசங்கள் எல்லாம் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுது. உலகத்தில் மனிதர்கள் மறந்துடலாம்,
மனிதர்களுக்கு நம்ம செய்கிற நன்மைகளை அவங்க என்ன பண்ணிடலாம், மறந்துடலாம். அருமையாலே நன்மையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணலாம், நமக்கு விரோதமாக தீமை செய்யலாம், தீமை பேசலாம். அதுதான் மனுஷனுடைய சுபாவம். அருமையாலே தொடர்ந்து என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து உதவி செய்ய முடியல, உடனே என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் நம்ம பற்றி நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அதுலேருந்து அவங்க நம்ம பார்க்குற விதமும் நம்ம பற்றி பேசுகிற விதமும் மாறி போயிடும். அருமையானதில் ஒருத்தர் உதவியே செய்ய மாட்டாங்க, அவங்கள பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் உதவி செஞ்சுருப்போம். அருமையில் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உதவி செய்யாமல் போகும்போது அருமையில் இன்னொருத்தர் வந்து உதவியே செய்யாதவரை பற்றி நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் உதவி செஞ்சு இப்போ ஒரு சூழ்நிலை காரணமாக உதவி செய்ய முடியாதவங்களை என்ன பண்ணுவாங்க, தீமை பேசுவாங்க. இதுதான் மனுஷ சுபாவம். ஆகவே அருமையானதில்லை, ஆண்டவருக்கு சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் எதையாவது விட்டீங்கன்னு சொன்னால், அருமையாலே பாருங்கள், நான் வந்து ரட்சிக்கப்பட்டு வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்காக வந்தபோது எல்லாரும் அதான் சொன்னாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சா, எங்கள் கூட வேலை செஞ்சவங்களாம் சொன்னாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சா, அருமையாலே சர்ச்சுக்கு போகலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக இப்படி வந்து சாமியாராக போகணுமா, வேலையை விட்டுட்டு போகணுமா, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது என்றெல்லாம் சொன்னாங்க. அருமையானதில் ஆனால் அப்போ ஒருவேளை அது கடினமாக இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிற்காலத்தில் வந்து பாருங்கள், அதே நண்பர்கள் நீ நல்ல ஒரு வழியை தெரிந்து கொண்டாய் என்று சொல்லக்கூடிய அளவில். ஆகவே அப்போ கர்த்தரை நம்பி வந்ததுனால ஒரு இழப்பை என்ன பண்ணலை, சந்திக்கல. ஆரம்பத்தில் கொஞ்சம் இழந்தது மாதிரி இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எதையெல்லாம் எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் எனக்காக தியாகம் செய்கிறீங்களோ, அதையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், 100 திரும்ப தருவேன்கிறார். அது மட்டுமல்ல, 100 அதை திரும்ப தருவேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அருமையிலே இம்மையில் இந்த உலகத்தில் என்ன செய்வாராம், அதெல்லாம் திரும்ப தருவாராம். அதே நேரத்தில் என்ன செய்வாராம், அருமையால நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்ங்கிறார். ஆகவே அப்போ பாருங்க, பூமியில் மாத்திரமல்ல, அருமையானதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும். அப்போ ஆண்டவருக்காக நாம் எதையாவது இழந்தால், ஆண்டவருக்காக எதையாவது நம்ம விட்டு கொடுத்தோன்னா பூமியில் அதற்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, என்ன உண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆகவே பாருங்க, உலக மனிதர்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோன்னு சொன்னால் அதுமாதிரி இந்த பூமியில் தான் என்ன பண்ணுவோம், ஒருவேளை அவங்க என்ன பண்ணலாம், பல மடங்காக திருப்பி கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் உங்களுக்கு வந்து பல மடங்காக திருப்பி தர்றது மாத்திரமல்ல, என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நித்திய ஜீவனையும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவர்களே, தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துடைய 26, 27 வசனங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துடைய 26, 27 வசனங்கள். ஜீசஸ், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும், பாருங்க, அங்கேயும் கூட இந்த வார்த்தை எவனாகிலும் என்று பார்க்கிறோம். பாருங்க, உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். பாருங்க, அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்து சீடர்களில் பார்த்தீங்கன்னா பேதுருவும் அவன் அந்திரேயாவும் அண்ணன் தம்பி. அதே போல் வந்து பாருங்கள், யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பி. இந்த யாக்கோபு யோவானுடைய தாயாக இருக்கிறாங்களே, செபதேயுடைய மனைவி, அருமையானதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இயேசுக்கிட்ட வந்து, ஐயா,
நீங்கள் பரலோகத்துக்கு போக போகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து என்ன பண்ணும்? உங்களுடைய ஊழியத்தை தலைமை தாங்கி நடத்துறதுக்கு ஆள் வேணுமே. அப்போ என்ன பண்ணும்? அதுமாரி என்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் தான் என்ன பண்ணும்? அதுக்கு பொறுப்புக்கு வரணும். உங்களுக்கு வலது பக்கத்தில் என்னுடைய மகன் ஒருத்தரும், அதே போல் இடது பக்கத்தில் என்ன பண்ணும்? என்னுடைய மகன், என்னுடைய 2வது மகனும் இருக்கணும் என்று சொல்லி, அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு தன்னுடைய 2 பிள்ளைங்களும் தான் என்ன பண்ணும்? பதவிக்கு வரணும், அதிகாரத்திற்கு வரணும் என்று சொல்லி இயேசுகிட்ட வந்து என்ன பண்ணுறா? ரெக்கமெண்டேஷனுக்கு வர்றா. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது, என்னுடைய ஸ்தானத்தை வேற யார் நிரப்புவாங்கிறத நான் முடிவு பண்ண முடியாது. அருமையால அது என்னது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய ஆதீனத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்கிறார். அப்போ இந்த மற்ற 10 சீடர்களுக்கு என்னது? எரிச்சல் உண்டாகிறது. அருமையானதில் என்னது? அவங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் வேணும்னு இந்த அம்மா வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ மற்ற சீடர்கள் எல்லாரும் எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானதில் அப்போ தான் வந்து இயேசு கிறிஸ்துவார் பாருங்க, உங்களுக்குள்ளே அப்படி உலக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து பெரியவர்கள் சின்னவங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சண்டை போட்டுக்கொள்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அருமையான தேவனே, அப்போ யார் வந்து பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பெரிய ஆள்னு அவங்க நினைக்கிறாங்க சிங்காசனத்தில் உட்கார்றது, மற்றவங்களை அதிகாரம் பண்ணுறது, ஆளுகை செய்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ பெரியவனாக இருக்கணும்னா என்ன பண்ணும்? நீ சிறியவனாக மாறணும். அருமையானதில் என்ன பண்ணும்? நீ எஜமானாக இருக்கக்கூடாது, நீ பணிவிடைக்காரனாக இருக்கணும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார்? அவர் எஜமான். ஆனால் கடைசி ராபோஜனத்தில் என்ன பண்ணார்? சீடர்களை உட்கார வைத்து அவர் என்ன பண்ணார்? அவர்களுடைய கால்களை கழுவி. இன்றைக்கெல்லாம் வந்து பாருங்கள், டிவிலெல்லாம் பாருங்கள், எங்கேயாவது மத குருமார்கள் அவங்க வந்து பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? தாம்பால தட்டில் வந்து அவங்க காலை வைக்க வச்சு காலை கழுவுவாங்க. அருமையான தேவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தம்முடைய சீடர்களை உட்கார வைத்து அவர்களுடைய கால்களை கழுவி, அவருடைய கால்கள் என்ன பண்ணார்? தான் இடுப்பில் கட்டியிருந்த டவலால் என்ன பண்ணாராம்? துடைத்தார் என்று பார்க்கிறோம். அருமையானதில் அவங்கெல்லாம் பதறாங்க, ஐயா நாங்கள் தான் உங்கள் காலை கழுவணும், நீங்கள் வந்து எங்கள் காலை கழுவுறீங்களே. அருமையானதில் அப்போ ஆண்டவர் வந்து பாருங்கள் தன்னுடைய தாழ்மையை, அருமையாலே பாருங்கள், எஜமானாய் ஆளுகை அதிகாரம் செலுத்துவதற்கல்ல, வேலை வாங்குறதுக்கல்ல, அவர் என்ன பண்ணார்? தன்னை அருமையாலே பணியாளனாய் மாற்றி, அவர் எப்படி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்தாரோ, தன்னுடைய சீடர்களுக்கு பணிவிடை செய்தாரோ, அதே போல் அருமையானதில் இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் கூட என்ன பார்க்குறோம்? முக்கியமான பதவிகள் இருக்கணும், முக்கியமான நாற்காலியில் உட்காரணும், அதிகாரம் செலுத்தணும், ஆளுகை செலுத்தணும், எல்லாரும் தங்களை வந்து கனம் பண்ணணும். அப்படி தான் இன்றைக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்றார் பாருங்க, எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தாராம்? மற்றவர்கள் தனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தல்ல, அருமையானே ஊழியம் செய்து இறுதியாக தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அதே தாழ்மை அருமையானதில் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே என்ன பண்ணோம்? இருக்கணும். அவர் வந்து நான் எஜமான், நீங்கள்லாம் என்னுடைய சீடர்கள், ஆகவே நீங்கள் என்ன பண்ணோம்? தினம் எனக்கு மரியாதை செலுத்தணும், என்னை பார்த்தா எந்திரிச்சு நிற்கணும், எனக்கு வணக்கம் போடணும், அருமையானே எனக்கு வந்து முக்கிய நாற்காலி கொடுக்கணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்காதபடிக்கு
அருமையாலே தன்னைத்தானே என்ன பண்ணாரு? தாழ்த்தினார். வேதம் என்ன சொல்லுது? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அருமையாலே தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தாழ்மையை அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அதைத்தான் அங்கே நாம் பார்க்கிறோம். சரி, அருமையானே, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம். எவனாகிலும், இந்த வார்த்தையை பாருங்க, எவனாகிலும் அல்லது யாராகிலும், அருமையானே, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராகவும் இருக்கலாம். ஆகவே யாராகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அல்லது அவர்கள் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, யாராயிருந்தாலும், எவனாகிலும் நினைத்தான், யாராகவும் இருக்கலாம். அருமையானதில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்போதான் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், அருமையில ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அருமையானது வயசில் குறைஞ்சவங்களாக இருக்கலாம், வயது அதிகமானவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. வயசில் பெரியவன் தான் சவுல். ஆனால் அவனால் முடியாதது ஆண்டவர் என்ன பண்ணார்? 17 வயசு தாவீதை கொண்டு என்ன பண்ணார்? செய்தார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், இங்கே மலை என்பது எதை காண்பிக்கிறதுனா, அதுக்காக போயிட்டு திரிசூல மலையை பார்த்து நீ வந்து இங்கேருந்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறது அல்ல. அவசியமானால் அருமையானதில் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவசியமாக இருக்குன்னா கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனால் மலை என்பது என்னன்னா, அருமையால பிரச்சனை சொல்கிறோம் பாருங்க. ஐயோ, பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, பிரச்சனை வந்து மலை மாறி இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம் பாருங்க. ஆகவே அப்போ அது ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அருமையாலே சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதியாக இருக்கலாம், குடும்பத்தில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆகவே அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மலை என்பது என்னது? நம்ம முன்னேற முடியாதபடிக்கு தடையாக இருப்பது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உலக வாழ்க்கைக்கும் அருமையாலே நம்ம வளர முடியாதபடி, முன்னேற முடியாதபடி, ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு எது நம்முடைய வாழ்க்கையில் அருமையாலே மலையை போல ஒரு தடையாக நிற்கிறதோ அதை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, அருமையாலே தான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி என்ன பண்ணுமா? ஆகும். அருமையானதிலே ஆகும். இந்த காலை வேளையில் ஒருவேளை பொருளாதார பிரச்சனை, பண நெருக்கடி என்ன பண்ணலாம்? நமக்கு முன்பாக மலையை போல நின்று கொடுக்கலாம். எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோம்? எப்படி இந்த கடனை கொடுத்து தீர்க்க போகிறோம்? அருமையானதிலே ஆகவே பாருங்கள், நம்ம கூட பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கிறோம்? 15 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த பக்கத்து இடத்த வாங்குகிற அதில் வந்து தேவைக்காக 15 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம். மாதம் ஆனால் என்ன பண்ண, அதுவும் 10 வருஷத்துக்கு என்ன பண்ணோம்? மாதம் 25,000 ரூபாய் கட்டணும். அப்போ வந்து பாருங்கள், எப்படி ஐயோ எப்படி 10 வருஷத்துக்கு இதை கட்ட போகிறோம் என்று ஒரு மலைப்பு, ஒரு அருமையில திகைப்பு என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஆனால் அருமையில இங்கே வசனம் சொல்லுது, யாராக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கி தான் நீ வந்தவனாக இருக்கலாம், அல்லது 15 வருஷம் 20 வருஷம் அனுபவம் உள்ளவனாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனையாகிய மலையை பார்த்து, வியாதியாகிய மலையை பார்த்து, அருமையானதிலே வேலையிலே சந்திக்கிற பிரச்சனையாகிய அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. அதனுடைய அர்த்தம் என்னது? என் வாழ்க்கையை விட்டு நீ விலகி போ, அகன்று போ என்று சொல்லி, அருமையாலே சொல்லி அப்படியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். ஆகவே பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அருமையாலே பிரச்சனையை பார்த்து கலங்கி கொண்டே இருக்கக்கூடாது. பார்த்துங்க, கோலியாத் மலையை போல நிற்கிறான். அருமையானதிலே சவுலும் அவனுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்களும் அவன் எவ்வளவு உயரம், அவனுடைய எடை என்ன, அவன் கையில் இருக்கிற ஆயுதம் என்ன, அவன் அணிந்திருக்கிற கவசம் என்ன, இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் தாவீது ஒருவன் தான் அருமையாலே அவன் என்ன பண்ணுறான், அந்த மலையை பார்த்து, கோலியாத் என்கிற அந்த மலையை பார்த்து, அருமையிலே நீ என்ன பண்ணு, பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. அருமையானதில்லை, உன்னை என்ன பண்ணுவேன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்த காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன், உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுவேன், அருமையாலே கொல்லுவேன் என்று சொல்லி பாருங்க தைரியமாக பேசினான். கிரியையில் அருமையால விசுவாசத்தை காண்பித்தான். கோலியாத் என்ன பண்ணான், ஜெயித்தான், மலை அகன்று போனது. அதே போல் அருமையால் இந்த கால வேளையிலே எப்படிப்பட்ட பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் மலையை போல இருந்தாலும் எப்படி இதை சமாளிக்க போகிறோம், எப்படி இதை விட்டு வெளியில் வரப்போகிறோம் என்கிறதான அருமையிலே பயமும் தயக்கமும் இருந்தாலும் வசனம் சொல்லுது, நீ யாராகவும் இருக்கலாம், நீ அந்த பிரச்சனையாகிய மலையை பார்த்து, வியாதியாகிய மலையை பார்த்து, பண நெருக்கடியாகிய மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ, என் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணு, பெயர்ந்து போ, அகன்று போ என்று சொல்லி நீ சொல்லி சொன்னால் மாத்திரம் போதாது, என்ன பண்ணணுமா, அப்படியே நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். நான் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஆகவே இது நிச்சயமாக என்ன பண்ணும், நிறைவேறும் என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா, சந்தேகப்படாமல் விசுவாசம் என்ன பண்ணுவோம், அருமையில் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவரானான் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்போ பாருங்க, இந்த பிரச்சனை நீங்கி போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வியாதி நீங்கி போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கடன் பிரச்சனை நீங்கி போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அருமையிலே நம்ம ஸ்தோத்தரிக்க என்ன பண்ணும், ஸ்தோத்திரத்தினால என்ன பண்ணுமா, கிருபை பெருகும். கிருபை பெருகும் போது அருமையிலே வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஆகவே இங்கே எழுதப்படுகிறது, யாராக இருந்தாலும் சரி, நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், அருமையிலே விசுவாசத்தில் ஒருவேளை இன்னும் வளர்ச்சி பெறாதவர்களாக இருக்கலாம், அல்லது நீண்ட கால அனுபவம் உள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்து இந்த மலை என்னை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டால் அது உங்கள் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணும், நீங்கி போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கும்போது பாருங்கள், இன்னும் 1-2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், ஒவ்வொரு விசுவாசியும் மனப்பாடமாய் அறிந்திருக்கிற ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அருமையானலே, அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம், இந்து குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம், இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம், அருமையாலே சீக்கிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், புத்த மதத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாத்திக குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அருமையான தேவர்களே, ஆண்டவர் என்னல்ல, பாரபட்சம் உள்ளவர் அல்ல, பாரபட்சம் இல்லாதவர். ஆகவே அருமையானதிலே அங்கே வசனம் சொல்லி பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம் என்கிற எந்த வித்தியாசமும் என்னல்ல, தேவனிடத்தில் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும், அவன் கடந்த காலத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்தவனாகவும் இருந்திருக்கலாம். சவுல் கிறிஸ்தவங்களை அழிக்கிறதையும் கொள்ளுகிறதையுமே அருமையான வாழ்க்கையின் லட்சியமாய் கொண்டு வாழ்ந்த ஒருத்தன். ஆனால் பாருங்க, ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் செய்த அத்தனை பாவமும் ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொள்றதுக்கு காரணமாக இருந்தவன் கொலகாரன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அதையும் மன்னித்து அருமையான தேவர்களே முழு உலகத்திற்கும் அவனை அப்போஸ்தலனாய் மாற்றினார். வேதத்தின் பெரும்பகுதி, புதிய ஏற்பாட்டுடைய பெரும்பகுதியை எழுதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடந்த கால வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மோசமான அருமையாலே அனுபவத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அருமையாலே அங்கே சொல்லப்படுகிறது, யாரோ ஒரே ஒரு கண்டிஷன் என்னது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இரட்சகர்
என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் எவனோ, நான் பாவியாக இருந்தாலும் என்னுடைய பாவத்திற்காக பாவமே அறியாத தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார். அவர்தான் என்னுடைய ஆண்டவர், அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அருமையிலே அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஒருத்தர் ஆண்டவரை பற்றி சொல்கிற நேரம் பண்ணோம், நீங்கள் வெத்தலை பார்க்க போகிறத விட்டுறணும், சிகரெட்டு பிடிக்கிறத விட்டுறணும், குடிக்கிறத விட்டுறணும், சினிமாவுக்கு போகிறத விட்டுறணும், வீட்டில் இருக்க படத்தை எல்லாம் எடுத்துடணும். இதைத்தான் முக்கியப்படுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அல்ல முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளை, எது முக்கியம்? இங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற, அதுதான். அப்போ அதை செஞ்சுட்டான்னா அவனுக்குள்ள என்ன வந்துடும்? நித்திய ஜீவன் வந்துடும். நித்திய ஜீவன் வந்துருச்சுன்னா குடி தானாகவே போயிடும். அருமையில வீட்டில் இருக்க படங்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்? யாருடைய வற்புறுத்தலும் இல்லாதபடிக்கு தானாகவே தூக்கி எறிஞ்சிடுவான். அருமையில எதெல்லாம் மற்ற கெட்ட பழக்கமாக தெரியுதோ, எதெல்லாம் இடரெல்லாம் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவான்? தானாகவே தூக்கி எறிஞ்சிடுவான். ஆகவே அப்போ பாருங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலத்தில் என்ன பண்ணுறதில்ல? கெட்டு போகிறது இல்லை. அருமையாலே அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணுவான்? நித்திய ஜீவனை அடைவான். அருமையாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையாலே இவங்க தான். சிலர் கேட்பாங்க, ஐயா உங்கள் சர்ச்சுக்கு வரணும்னா என்ன தகுதி அப்படின்னு கேட்பாங்க, என்ன செய்யணும் என்றெல்லாம் கேட்பாங்க. அருமையாலே இயேசுகிட்ட வர்றதுக்கு என்ன இல்லை, எந்த தகுதியும் தேவையில்லை. அருமையான தேவர்களே, இருக்கிற நிலைமையில் வந்தால் போதும். அருமையானதிலே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் இவ்வளவு பெரிய பாவி, இவ்வளவு மோசமான மனுஷன், என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி அருமையாலே சிலர் தயங்குவது உண்டு. ஆனால் அருமையாலே, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன பண்ணுறதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. யாரையும் ஐயோ இவன் மோசமானவன் என்று சொல்லி என்ன பண்ணுறதில்லை, ஆண்டவர் தள்ளுறதில்லை. சகைவை கர்த்தர் ரட்சிக்க முடியுமானால், சவுளை பவுலாக மாற்ற முடியுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாற்றவும் அவரால் முடியும். அருமையானதில்லை. ஆகவே பாரபட்சம் இல்லாதபடிக்கு எந்த மதத்தை, இந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னா அருமையாலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அல்லது இப்படிப்பட்ட இந்த காரியங்களை செய்கிறவர்கள் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இல்லாதபடிக்கு, எந்த நிபந்தனை இல்லாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு நிபந்தனை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அருமையாலே ஆண்டவராக இரட்சகராய் விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு அருமையாலே ஆண்டவர் வல்லவராக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் இதை ஒட்டின இன்னும் 1-2 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனம். அப்போஸ்தலர் 2:21, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க அருமையால, அப்போ கர்த்தருடைய நாமம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிற யாராக இருந்தாலும், அவருடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு இருள் நிறைந்ததாக இருந்தாலும், எவ்வளவு பாவம் இருக்கிறதாக இருந்தாலும், அருமையானதில்லை, அதையெல்லாம் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து அவனை தம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10:43 கூட பாருங்கள். அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் யாராயிருந்தாலும், அருமையானே, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் அவருடைய நாமத்தினாலே என்ன பண்ணுவாங்களாம்? பாவ மன்னிப்பை பெறுவார்கள் என்று சொல்லி அருமையானதிலே அங்கே சொல்ல. ஆகவே ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரோமர் 10ஆம் அதிகாரத்துடைய
11வது வசனத்தில் கூட பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அருமையால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரும் அருமையால் அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே, நாம் ஏமாந்துட்டோமே என்று சொல்லி ஒரு காலத்தில் என்ன பண்ண போகிறதில்ல, அவர்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அருமையால் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தாரெல்லாம் சொன்னாங்க, ஐயோ நீ போகிற வழி சரி கிடையாது, ஏதோ ஒரு இதில் மயங்கி நீ போகிற, யாரோ உனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க என்றெல்லாம். அருமையாலே இன்றைக்கி இடத்துல 40-45 ஆண்டுகள் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிற பின்னால் திரும்பி பார்க்கும்போது வெட்கப்பட்டிருக்கேன்னு இல்லை, ஒன்றுமே இல்லை. அருமையானதில் எந்த விதத்திலையும் ஆண்டவர் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைக்கவில்லை. ஆகவே அவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுறதில்லை, அவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரோமர் 10:13 பார்க்கிறோம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அப்போ பாருங்கள், யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களை அருமையானதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழி நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். வேதத்துடைய மற்ற இடங்களில் கூட சில வசனங்கள் அப்படி இருக்கிறது. 1-2 வசனங்களை நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். அருமையான தேவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. அருமையால எந்த மனுஷனாக இருக்கலாம். அதைத்தான் பாருங்கள், கொர்நேலியுக்கு சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறார், ஐயா அவன் நினைக்கிறான், ஐயோ நான் ஒரு ரோமனாச்சே, விக்கிரக ஆராதனை செய்வரவனாச்சே, என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி யோசிக்கும் போது அவன் சொன்னான், இல்லைப்பா, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற யாராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிருப்பார். அதே போல் இங்கே பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆகவே அருமையால யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர்களுக்கு போதிப்பார். நீ போக வேண்டிய வழி இதுதான், உன்னுடைய குடும்பம் போக வேண்டிய வழி இதுதான் என்று சொல்லி என்ன பண்ணுவாராம், போதிப்பார். 128ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. நீ எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம், எந்த தேசத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம், அருமையிலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நீ நடந்தால் நீ யாரு, பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கொடுத்து வைத்தவன் என்று சொல்லி அங்கே சொல்கிறது பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 1 அதிகாரத்துடைய 33ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்களாம், விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் அருமையிலே ஆண் பெண், யூதர்கள் அல்லாதவர்கள், இந்தியர்கள், அருமையிலே அமெரிக்கர்கள் என்று சொல்லி வித்தியாசம் பார்க்கிறவர்கள். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுது. ஆகவே அருமையாலே அவருடைய வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால், அவருக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னால், நாம் யாராக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை உயர்த்தவும் அருமையாலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அவர் வல்லவராகவும் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா.